ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, மார்க்கெட் நிஃப்டி வந்து இந்த வாரம் எப்படி போகும், இல்லை இந்த மந்த் எப்படி போகும், அதோடய ப்ரிடிக்ஷன் அனாலிசிஸ் வித் டேட்டாவோட. நம்ம எப்பயுமே சார்ட்டோட தான் நம்ம எல்லாமே பேசுவோம், அதனால் சார்ட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நிஃப்டி வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், இப்போதைக்கு வந்து டவுன் டர்னில் இருக்குது. ஸோ அது கண்டினியூ ஆகுமானா கண்டிப்பாக கண்டினியூ ஆகும், டவுன் டர்னில் தான் போகும். ஏன்னா உங்களுக்கு அந்த சார்ட்லேயே நாங்கள் காட்டுறோம், மந்த்லி இது வந்து 2வது வாட்டி ஹிட் ஆகிடுச்சு. அந்த நம்பர் 25,900 26,300 2 வாட்டி ஹிட் ஆகி இறங்கிடுச்சு. ஸோ அது கண்டினியூஸாக அது இறங்க தான் போகும் மார்க்கெட்டு. ஸோ இந்த வருஷமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட் வந்து கீழே போகும், இல்லைனா கன்சால்டேட் ஆகி கீழே போகும். அதோட ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனும் இருக்குது. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருந்தால் இன்னும் கீழே போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ சிஇலாம் எடுத்திங்கன்னா குயிக்காக க்ளோஸ் பண்ணுங்கள், பிஇ எடுத்தாலும் க்ளோஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து வொலாட்டிலிட்டி இருக்கும், ஆனால் மோஸ்ட்லி டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ். அதை நான் காட்டுறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கலாம் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 26,300 26,000 26,250 300 வச்சுங்க. 26,300லேருந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி மார்க்கெட் கீழே தான் இறங்குது பாருங்கள். ஸோ இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் ஒரு 3 இயர்ஸாகவே ஹையர் லெவல் வந்து பிரேக் ஆகவே முடியல. ஸோ கண்டினியூஸாக 2024லேருந்து மார்க்கெட் வந்து 26,300 அந்த லெவலை பிரேக் பண்ணவே முடியல. ஸோ இப்போ இறங்கவும் ஆரம்பிச்சிச்சு. 25,683ல் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 வாட்டி டபுள் டாப் போய் 2 வாட்டியுமே கிராஸ் பண்ண முடியலன்னா இன்னும் கீழே தான் இறங்கும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ 26,300லேருந்து இறங்கிட்டே வருது பாருங்கள். 25,360 சப்போர்ட். ஸோ 25,360 ஒரு சப்போர்ட் இருக்குது, 26,400 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த லெவலில் தான் மூவ் ஆகும் மார்க்கெட்டு. ஸோ 25,360 கண்டிப்பாக கீழே வந்துட்டு தான் மேலே போகும். ஸோ அது வந்து அவர்லி டைம் ஃப்ரேம். இன்னும் மார்க்கெட் கீழே தான் விடும். அது அப்ரோச்சிங் டு திஸ் லிக்விடிட்டி 25,360க்கு லிக்விடிட்டி வருது. ஸோ மார்க்கெட் பாருங்கள், சூப்பர் ட்ரெண்டு, பேராபாலிக் எஸ்ஆர் எல்லாமே வந்து டவுன் டவுன்லேயே காட்டுது. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், இப்போது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயே டவுன்வர்ட்ஸில் போகுது. ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் கீழே தான் இறங்கும். ஸோ பையிங் பிஇ மார்க்கெட் வந்து மேலே போகாது.